Hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லேயர் ஃபார்முக்கான ஃபார்மும் ஹவுஸும் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் போல்ட்ரிக்குள்ள போயிட்டு லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிளஸ் பட்டன் கொடுத்துட்டு உங்களோட ஃபார்மோட நேம் டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது உங்களோட ஓன் ஃபார்மா இல்ல ரெண்டா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோட ஓன் ஃபார்ம் தான். நெக்ஸ்ட் டேட்டா என்ட்ரி டைப் ப்ராசஸா இல்ல டேட்டா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா டேட் அப்படிங்கிறது நீங்க எல்லா டேட்டாவையும் ஒரே ஸ்கிரீன்ல என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா அது டேட். அதாவது இன்னைக்கு எவ்வளவு எக் கலெக்ட் ஆயிருக்கு, எவ்வளவு மார்டாலிட்டி ஆயிருக்கு, எவ்வளவு ஃபீடு வந்து சாப்பிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா டேட்டாவையும் ஒரே ஸ்கிரீன்ல என்ட்ரி வச்சீங்க அப்படின்னா அது டேட். ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்க இந்த ஒவ்வொரு டேட்டாவையும் இண்டிவிஜுவலா தனித்தனி ஸ்கிரீன்ல பண்ணீங்க அப்படின்னா அது ப்ராசஸ். அதாவது எக் கலெக்ஷன் ஒரு ஸ்கிரீன்லயும் இன்னைக்கு எவ்வளவு மார்டாலிட்டி ஆயிருக்கு அப்படிங்கறது இன்னொரு ஸ்கிரீன்லயும் எவ்வளவு ஃபீடு சாப்பிட்டுருக்கு அப்படிங்கறது இன்னொரு ஸ்கிரீன்லயும் நீங்க என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா அது ப்ராசஸ். நான் வந்து டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மல்டிபிள் ஃபார்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்க நியூ ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க செலக்ட் பண்ணி உங்களோட மல்டிபிள் ஃபார்ம்ஸை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரு ஃபார்ம் தான் இருக்கு. என்னோட ஃபார்ம்ல மொத்தம் 5 ஷெட் இருக்கு. ஸோ இந்த அதுக்கு பக்கத்திலேயே நம்மளோட ஷெட் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த நியூ அப்படிங்கறத கொடுத்து உங்களோட ஷெட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஹவுஸ் நேம் இங்க டைப் பண்ணுங்க. ஹவுஸ் 1. ஸ்டேஜ் வந்து இது உங்களோட சிக் ஷெட்டா இல்ல க்ரோயர் ஷெட்டா இல்ல லேயர் ஷெட்டா அப்படிங்கறத நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோட சிக் ஷெட். டைப் வந்து இது ஃப்ளோரா கேஜான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கேஜ். என்னோட சிக் ஷெட்டோட கெப்பாசிட்டி 8500. என்னோட சிக் ஷெட்ல எக் ஸ்டோரேஜ் இல்ல, அதனால இதை நான் எனபிள் பண்ணல. என்னோட சிக் ஷெட்ல வந்து ஃபீட் ஸ்டோரேஜ் இருக்கு, அதனால இதை நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஃபீட் ரீடிங் டைப் வந்து கன்செப்ஷன் கொடுத்துக்கிறேன். இந்த ரீடிங்க்கும் கன்செப்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா கன்செப்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளவு சாப்பிட்டுருக்கு அப்படிங்கறத நான் என்ட்ரி வச்சேன் அப்படின்னா அது கன்செப்ஷன். இன்னைக்கு என்னோட ஃபார்முல க்ளோசிங் ஸ்டாக் இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கறத நான் போய் என்ட்ரி வச்சேன்னா இந்த சிஸ்டம் டிஃபால்ட்டா இன்னைக்கு எவ்வளவு ஃபீடு சாப்பிட்டுருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ரீடிங்க்கும் கன்செப்ஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நான் வந்து கன்செப்ஷன் மெத்தட்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் கன்செப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னோட இன்னொரு ஹவுஸ் வந்து கிரியேட் பண்றேன். ஹவுஸ் 2. என்னோட க்ரோயர் ஷெட். டைப் வந்து கேஜ். கெப்பாசிட்டி வந்து சேம் 8500. என்னோட க்ரோயர் ஷெட்ல எக் ஸ்டோரேஜ் கிடையாது. ஃபீட் ஸ்டோரேஜ் எஸ்ன்னு கொடுத்துட்டு ஃபீட் ரீடிங் டைப் கன்செப்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட லேயர் ஷெட் கிரியேட் பண்றேன். நம்மளோட ஷெட் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் காட்டும். இதை நான் நியூ கொடுத்துட்டு ஹவுஸ் 3. ஸ்டேஜ் வந்து லேயர். டைப் வந்து கேஜ். கெப்பாசிட்டி வந்து 10000. என்னோட லேயர் ஷெட்ல எக் ஸ்டோரேஜ் இருக்கும், ஃபீட் ஸ்டோரேஜ் இருக்கு, அதனால நான் ரெண்டுமே எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். எக் கலெக்ஷன் டைப் வந்து கலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஃபீட் ரீடிங் டைப் கன்செப்ஷன். இப்போ நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். சேம் இதே மாதிரி மற்ற ஷெட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹவுஸ் 4. ஸ்டேஜ் வந்து லேயர். டைப் வந்து கேஜ். கெப்பாசிட்டி வந்து 10000. சேம் எக் கலெக்ஷனும் ஃபீட் ஸ்டோரேஜையும் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். எக் கலெக்ஷன் டைப் வந்து கலெக்ஷன். ஃபீட் ரீடிங் வந்துட்டு கன்செப்ஷன். அகைன் என்னோட அடுத்த ஷெட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சேம் லேயர் ஷெட் தான். கெப்பாசிட்டி 10000. இப்போ சப்மிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்கு, என்னோட ஒவ்வொரு ஃபார்ம்லயுமே எத்தனை ஷெட் இருக்கு அப்படிங்கறத நான் கிரியேட் பண்ணிட்டேன். தேங்க்யூ.